ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். நம் எறும்பிடம் காணப்படுகிற இன்னொரு தன்மை என்னன்னா, அது கால தாமதம் செய்யாது. அது எந்த ஒரு காரியத்தை உடனே செய்யும். அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உடனே செய்கிற குணம் நமக்கு வேண்டும். எதை உடனே செய்யணும்னா, கர்த்தருடைய காரியத்தை உடனே செய்ய வேண்டும். கர்த்தருக்காக ஒரு காரியத்தை நாம் செய்கிறோமா, நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அப்படி இல்லை, உடனே செய்ய வேண்டும். பாருங்க, சீசர்களை குறித்து நாம் வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்க்கும்போது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு பின் சென்றார்கள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அந்த வார்த்தை பாருங்க, உடனே. அவங்க போய் நான் வீட்டுல போய் கேட்டுட்டு வரேன், என் பிள்ளைகள்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லல. ஆண்டுடைய காரியத்துல அவர்கள் உடனே செயல்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் 22ஆம் வசனம் பார்க்கும்போது, அவர்கள் தங்கள் தகப்பனை விட்டு உடனே தகப்பனை விட்டு அவர்கள் பின் சென்றார்கள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கு நாம் எந்த காரியத்திலும் நாம் காலதாமதம் செய்யக்கூடாது. நாட்கள் பொல்லாதனால் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, சிலர் நாளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னைக்கு செய்வார்கள். அப்படி இல்லை, இன்றைக்கு நாம் என்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். சோம்பேறியா இல்லாதபடிக்கு, நாட்களை கால தாமதமாக்காதபடிக்கு நாம் ஆண்டவருக்காக நாம் துரிதமாய் ஒரு காரியத்தை காலதாமதம் செய்யாதபடிக்கு செய்ய வேண்டும். எனவே இப்படி செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.